ரேஷன் அரிசி கடத்தல்கள் தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை கூறியிருந்தது. குறிப்பாக இந்த 5 மாதங்களில் 3794 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதை தவிர கடத்தல் பதுக்கல் குறித்து பொதுமக்கள் 1805995950 என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் 24 மணி நேரமும் தகவல் தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. சுமார் 2 ஆண்டுகளாக நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமுமின்றி தொடர்ந்து வந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அடிப்படையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் சுமார் 2 ஆண்டுகளாக நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி தொடர்ந்து வந்தது. இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு நேற்று அதிரடியாக குறைத்து அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 2 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய மந்திரி ஹர்தீப் சிங் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த விலை குறைப்பு வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வருவதாக மத்திய மந்திரி மேலும் கூறியிருந்தார். இதன் மூலம் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டு உள்ளது. தலைநகர் டெல்லியில் நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 96.72 இருந்தது. இன்று முதல் ரூபாய் 94.72 விற்பனையாகிறது. இதேபோல டீசல் விலை ரூபாய் 89.62 ரூபாய் 87.62 குறைந்துள்ளது. சென்னையில் நேற்று ரூபாய் 102.73 இருந்த பெட்ரோல் விலை இன்று ரூபாய் 100.73 குறைந்துள்ளது. இதேபோல டீசல் விலையும் ரூபாய் 94.33 ரூபாய் 92.33 குறைந்துள்ளது.